இந்திய ஜனநாயகத்துல மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுந்துட்டு இருக்கு. அது தேர்தல்கள் உண்மையிலேயே சீராக தான் நடக்குதா, இல்ல பின்புலத்துல ஏதாவது மறைமுகமான விஷயங்கள் நடைபெற்று இருக்கா, சந்தேகத்திற்குரிய மாதிரி அப்படின்றதுதான். சமீபத்துல நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடர்ந்து பாஜகவும் இந்திய தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்குச்சோரின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு திருட்டை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிற விஷயம் மகாராஷ்டிரா தேர்தல்ல 1 கோடி வாக்காளர்கள் திடீர்னு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பாஜக மட்டும் மக்களுடைய மனநிலைக்கு எப்பொழுதும் பாதிக்கப்படாமலே மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இங்க முன் வச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட இந்த கூற்றுப்படி பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில் வெறும் 5 மாதங்கள்ல கடந்த 5 ஆண்டுகளை விடவே அதிகமா புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்திலேயே வெறும் மாலை 5 மணிக்கு அப்புறமா வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றத்தை எப்படி கண்ணிருக்கு. இது உண்மையா இல்ல ஏமாற்றமா இல்ல ஒரு பெரிய தேர்தல் களவாணியாக ஒரு விஷயமாக இருக்கா? தேர்தல் ஆணையம் இது பற்றி இன்னும் வரைக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லல. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. இந்திய தேர்தல் முறையில நம்ம நம்பிக்கையோட இருக்கலாமா, என்ன நிலவரம் அப்படின்றத பத்தின முழுமையான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சமீப காலங்களாகவே இந்திய ஜனநாயகம் அப்படின்றது பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டுட்டு வருது. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் முறையுடைய நம்பகத்தன்மையை பற்றி மிகப்பெரிய கடுமையான கேள்விகளை தான் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கு. அவருடைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் விமர்சனமாக மட்டும் இல்லாம அது விவரங்களோட தரவுகளோட நேரடி சந்தேகங்களோட முன்வைக்கப்பட்டதாகவும் இருக்கு. உதாரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாகவே வாக்காளர் பட்டியலில் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றம் அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாக இருக்கு. இது பற்றி அவர் கொடுக்கக்கூடிய சில தகவல் படி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில மிக குறுகிய காலத்தில் மட்டுமே சுமார் 39 லட்சம் புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை விடவே அதிகமானதாக இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதோட இந்த புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது மாநிலத்தில் வயது வந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சி கண்காணிப்பு கூடவே மிஞ்சியதாக இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது ஒரு இயற்கையான வளர்ச்சியாக இல்லை, திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடுடைய பகுதியாக தான் இருக்கு அப்படின்றத பற்றியும் தேர்தல் ஆணையம் விரைவிலேயே இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த தரவுகள் அப்படின்றது தேர்தலுடைய நேர்மையை குறிக்கக்கூடிய கேள்விகள் எழுப்புறதாக இருக்கு. பொதுவாக வாக்காளர் பட்டியல் புதுப்பிப்பு அப்படின்றது ஒவ்வொரு வருடந்தோறுமே நடக்கக்கூடிய ஒரு நிரந்தர செயலாக இருந்தாலுமே இது போன்ற குறுகிய காலத்திலேயே இவ்வளவு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு புதிய சேர்க்கை அப்படின்றது இடம்பெறது வழக்கமான ஒரு விஷயமாக இல்லாம சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்துல சிருஷ்டி தொகுதி பகுதியில ஒரு பெரிய சந்தேகம் எழுப்பக்கூடிய வகையில ஒரு சம்பவமானது தற்பொழுது வெளிவந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துல மட்டுமே 70,000 வாக்காளர்கள் பதிவாகி இருக்க தகவலும் வெளியாகி இருக்கு. இது மிகவுமே இயற்கைக்கான ஒரு முரணாக தான் இருக்கு. தேர்தல் பதிவு முறையில முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இதை வச்சு வல்லுநர்கள் சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை குறித்து தான் ராகுல் காந்தி அவர்கள் சமூக ஊடகத்துல கண்டனத்தை தெரிவிச்சதோடவே இது தேர்தல் ஆணையத்துடைய கடுமையான ஒரு தவறாக இருக்கிறதாகவும் மக்கள் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய நிகழ்வாகவும் கருதப்பட வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ஒரே கட்டிடத்துல இந்த அளவுக்கு வாக்காளர்கள் இருக்கிறது அப்படின்றது முற்றிலுமாகவே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதும் இது திட்டமிட்டதாக முறையில நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் மோசடி அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறு தான் உருவாக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்தே மகாராஷ்டிராவுடைய மற்றொரு முக்கிய நாடாளுமன்ற தொகுதியில ஒன்னா இருக்கக்கூடிய நாக்பூர் தற்போதைய துணை முதலமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பாட்னாவிஸ் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது.
இந்த தொகுதியில கடந்த 5 மாதங்கள வாக்காளர்களுடைய பட்டியல் அப்படின்றது 8% வரைக்குமே வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு அப்படின்றத தான் வந்து காங்கிரஸ் கட்சி இதுல வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா சில வாக்குச்சாவடிகள்ல 20% இருந்து 50% வரைக்குமே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான அதிவேகமான ஒரு வளர்ச்சி இயல்பாகவே சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுது. புதிய வாக்காளர்களை சிலர் வந்து அந்த பகுதிக்கு எந்த தொடர்பும் இல்லாதவங்க அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறதால அறியப்படாத நபர்கள் வந்து வாக்களிச்சிருக்கலாம் அப்படின்ற சந்தேகமுமே இந்த இடத்துல எழக்கூடிய சூழலாகி இருக்கு. இது போன்று திட்டமிட்ட முறையில பொய் வாக்காளர்களை சேர்க்கிறது மூலமா தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது பாதிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றதாக தான் எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இந்த இடத்துல குற்றத்தை சாட்டிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விரைவிலே விசாரணை நடத்த வேணும் அப்படின்றதையும் காங்கிரஸ் கட்சியும் சரி பிற எதிர்க்கட்சிகளுமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியலில் துல்லியமும் சரி நம்பகத்தன்மை அப்படின்றதும் எந்த ஒரு தேர்தலுக்குமே உடைய அடிப்படை அஸ்திவாரம் அப்படின்றதால இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பிழைகள் வந்து மக்கள் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் முன்னதாகவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமீபத்த தேர்தலை பற்றி காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து அந்த தேர்தல் முறையவே வந்துட்டு ஜனநாயகத்துக்கு எதிராக திட்டமிட்டதாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைபடம் அப்படின்றதாக விவரிச்சு இது வந்து தேர்தல் மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய 5 படி சூழ்ச்சி திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையத்துடைய பாஜக ஆதரவு உறுப்பினர்களை நியமித்திருக்கிறது அப்படின்றது. அதாவது தேர்தல் நிர்வாகிகள் வந்து அநியாயமாக சாய்வு ஏற்படக்கூடிய வகையில் உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுறது. அதை தொடர்ந்தே ஒரே கட்டிடத்தில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்படக்கூடிய அதிரடி மாற்றங்களும் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதோட வாக்காளர் பதிவு சதவீதத்தில் இயற்கைக்கு முற்றிலுமாகவே முரணாக இருக்கக்கூடிய அதிகரிப்புகளும் பொய் வாக்காளர்களும் ஈடுபட்டிருக்கலாம் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயமும். இதை தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு வந்து வெளிவரக்கூடிய எக்ஸிட் போல்களில் பொதுமக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் தெளிவற்றதாக இருக்கக்கூடியதும் ஒரு புற தகவல் வழங்கப்படுறதாகவும் சில குற்றச்சாட்டுகளும் அங்கே பதிவாகி இருந்துச்சு. மேலும் இறுதியாக வாக்காளர் பட்டியல் மற்றும் பதிவு விவரங்களை பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் வெளிக்கொணராம கணக்குகளை மற்றும் மறைக்கக்கூடிய முயற்சியாகவும் இந்த இடம் பார்க்கப்பட்டிருந்துச்சு. இது அனைத்தும் சேர்ந்து தான் தேர்தலில் திட்டமிட்டிருக்க முறையில் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு வகையான மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஜனநாயகத்துடைய அடிப்படை தேர்தல் சுதந்திரத்தையும் நம்பகத்தன்மையுமே பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையாக மாறி இருந்துச்சு. மேலும் இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தில் பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல முறைகேடு வாக்குத்தொகை அதிகரிக்கிற போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது ஓட் ஷோரின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு திருட்டு வந்துட்டு முறையாக வந்து நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் இது ஜனநாயகத்துடைய அடிப்படை கொள்கைக்கு மாறுபட்டு தேர்தல் சுதந்திரத்துக்கு பெரிய ஒரு சேதத்தை வந்து உண்டாக்கி இருக்கிற செயலாக பார்க்கப்படுது. அதனால ஓட் ஷோரின்னு சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒழுங்குமுறை மற்றும் சுயதீனமான முறையில் விசாரிச்சு தேர்தல் முறைகளை ஏதேனும் ஒழுங்கு பிழைகள் இருக்கா அப்படின்றதையும் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கிய பார்வையாக பார்க்கப்படுது. இதுவே வந்து ஜனநாயகத்துடைய நம்பிக்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு முதல் படியாகவும் அமையும் அப்படின்றது தான். குறிப்பாக சமீபத்தில் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துப்படி பார்க்கும் பொழுது இந்த 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள் இல்லைனா பாஜக பெரும்பான்மையை பெறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான். இது பாஜக மேல நேரடியான ஒரு குற்றச்சாட்டையும் எழுப்பியிருக்கு. ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அதோடைய பத்திரங்கள் இது எல்லாம் அடிப்படையை வச்சு ஒரே தொகுதியில் மட்டுமே 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள் அப்படின்றவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது பெரும் அளவில் சட்டவியல் மற்றும் அரசியல் விவாதத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது உண்மையா நிரூபிக்கப்படும் அப்படின்னா இது மத்திய அரசுடைய தேர்தல் செயல்பாடுகளை சட்டப்பூர்வ தன்மை நேரடியாகவே சோதிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றதை ஏற்படுத்தும். அதோடவே பொதுவாக தேர்தல் முறைகளில் மிக கடுமையான சுத்தமான சில நடைமுறைகள் அதோடைய நம்பகத்தன்மை தேவைப்படக்கூடிய இந்த நிலையில இது போன்ற மோசடிகள் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் மகாராஷ்டிரா தேர்தலை சுற்றி இருக்கக்கூடிய இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையமானது இதுவரை எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான பதிலும் அளிக்கல அப்படின்றது தான். இது பொதுமக்களுடைய நம்பிக்கையை குறைக்கிறதுக்கும் தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களுக்கான தேவையை மேலுமே வலுப்படுத்துறதாக இருக்கு. இதுலயும் குறிப்பிட்டதாக இருக்கக்கூடிய முக்கிய விவரங்கள் என்ன அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த திடீர் மாற்றங்களும் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதும்
சிசிடிவி காட்சிகள் பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல், முக்கியமான சில தரவுகளும் ஆவணங்களும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இல்லாததா அப்படின்றது தான். இது அனைத்துமே தேர்தல் ஆணையத்துடைய வெளிப்படைத்தன்மை அற்றிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக தான் இருக்கு அப்படின்றதாக ராகுல் காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்தே காங்கிரஸ் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லா கட்சிகளுக்குமே மின்னணு வாக்காளர் பட்டியல்னு சொல்லக்கூடிய மிஷின் ரீடபிள் கிடைக்கணும் அப்படின்றது தான். வாக்குச்சாவடிகளை சிசிடிவி காட்சிகள் பாதுகாப்பாக வைக்கப்படணும் அப்படின்றதும், வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நேர்மையாக பகிர வேணும் அப்படின்றது தான். இது அனைத்துமே ஒரு பொதுவான ஜனநாயக தரநிலைக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்றதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.